Hi friends, welcome to Samayalum Kaivannamum. இன்னைக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது எந்தெந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரியாணி, புலாவ், மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் இந்த மாதிரி எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 250 grams பூண்டு, 200 grams இஞ்சி. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100 grams பூண்டுக்கு 80 grams இஞ்சி. இந்த ரேஷியோவில் நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி இஞ்சி. நம்ம எப்பயுமே இது ரெண்டையும் சேர்த்து தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லா அரைப்படும். நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோன்னா நம்மளோட பேஸ்ட் கெடாமல் இருக்கிறதுக்காக. இந்த ஒட்டுமொத்த பேஸ்ட்டுக்கு இந்த ஒரு ஸ்பூன் சால்ட் போதும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைக்கணும். ஆல்மோஸ்ட் நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானது. இதே மாதிரி மீதி இருக்கிற பூண்டும் இஞ்சியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் பேஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். 10 to 15 days வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். நம்ம டெய்லி அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரே டைமில் பேஸ்ட்டை ரெடி பண்ணி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்போனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.